நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அனுபவசாலிகள்கிட்ட போய் அதிகமாக கேட்கணும், கேட்டு பெறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய ஞானி, கல்வி கடல். அவங்களே சில நேரங்கள்ல தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க, மஷவரா கேட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கட்டம் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு போயாச்சு. மக்காவுடைய சூழ்நிலை என்ன? காபிர்கள் மெஜாரிட்டியாக இருந்த காலம். மதீனாவில் அப்பதான் போய் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அடைக்கலம் தேடி. மக்காவுக்கு வர முடியாது. ஆனாலும் ஒரு அசட்டு துணிச்சல்ல, தைரியத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்துட்டாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆசையோடு உம்ரா செய்வதற்காக வந்துட்டாங்க. வந்துட்டா இவன் என்ன பண்றான்னா, விட முடியாது, போக முடியாது, உம்ரா செய்ய விட மாட்டோம், காபா எங்களுக்கு, இந்த நாடு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்டா, ஒரு இது பண்றான். காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகிறது. எப்படியாவது அனுமதி அவங்க கொடுத்தரணும்னு சொல்லி ஆசைக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் சொன்னா, நீ வேணா உங்க உம்ரா செஞ்சுட்டு போ, மற்றவங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையாத அந்த காபத்துல்லாக்குள்ள இந்த இப்புள்ள சூழ்நிலையில நுழைய மாட்டேன். காபா என் ரப்புடைய ஆலயம் தான். ஆனா நான் மட்டும் சுயநல போக்கோடு உம்ரா செய்வதற்கு என் மனம் ஒப்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பெருமகனார். அப்ப அந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைஞ்ச ஒரு மனவேதனைக்கு அளவே கிடையாது. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத அவங்களுடைய அருமையான துணைவியார், நம்முடைய தாய் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், முட்டை போடுங்க, எஹ்ராம கலைங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அதே போல செஞ்சாங்க சகோதரர்களே. ஒரு பெண்மையிலோ அவ பேச்சையா நான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை, அல்லாஹ் அவளுடைய வாயில பேச வச்சிருக்கிறான். அதனால கண்டிப்பாக நான் இதை செஞ்சுதான் தீர்வேன் சொல்லிட்டு மொட்டை போட்டாங்க. எஹ்ராம்ல இருந்து சாதாரண உடையா மாறினாங்க. இதை பார்த்துட்டு சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மாற்றத்தை செய்யும் போது நாம போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்கணும், அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு தஜர்ருபா என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவில் ஒரு எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான்.